அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 23ஆம் தேதி திங்கள் கிழமை தேய்பிறை 6/4/2026 சதுர்த்தி திதி மதியம் 2:11 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி அனுஷம் நட்சத்திரம் பின்னிரவு 2:56 வரை. அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம். சமநோக்கு நாளாக இருக்கிறது. சித்த யோகம் என்ற நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மேஷ லக்னம். லக்னத்திலேயே சுக்கிரன், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேத்து, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் புதனுடன் ராகு, மீனத்தில் செவ்வாய் சனியுடன் சூரியன். இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம், உபநயனம் செய்ய, புது வேலையில் சேர, வாகனம் மற்றும் தங்க நகைகள் வாங்க, குழந்தைக்கு காது குத்த, அன்னம் ஊட்ட, தாலிக்கு பொன் உருக்க, நிச்சயதார்த்தம் செய்ய, பதவி ஏற்க, பூப்பு நீராட்ட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, படித்து தோற்றவர்களும் உண்டு, படிக்காமல் சாதித்தவர்களும் உண்டு. திறமைதான் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு படிச்சிருக்கிறோம், படிக்கலை, அது ரொம்ப முக்கியமான விஷயம் கிடையாது. ஆனால் திறமையாக வேலை பார்க்கணும், ஒரு குறிக்கோளோடு இருக்கணும். அந்த திறமையும் அந்த உழைப்பும் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்குதுங்க. அதனால தாங்க உங்களை விட கூடுதலாக படித்தவங்களை விட குறைவாக படித்த நீங்கள் எல்லா வகையிலும் சாதித்து கொண்டிருக்கீங்க. எங்கும் எப்பொழுதும் உழைப்பால் உயர்ந்து கொண்டிருக்கும் உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் பொறுமையாக இருக்கணுங்க. குறிப்பாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்ன புரிதல் இல்லாமல் போகக்கூடும். சின்ன சின்னதாக கொஞ்சம் சண்டை சச்சரவு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப சிரமமாக இருந்தது. ஆனால் இன்றைய தினத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ஆனாலும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபார உத்தியோக விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால இனந்தெரியாத ஒரு பயம் மனசுக்குள்ளார எட்டி பார்க்கும். அதே மாதிரி பழைய கசப்பான சம்பவங்கள் அதெல்லாம் கூட ஞாபகத்துக்கு வரும். அதெல்லாம் தவிர்த்துட்டு ஆக வேண்டியது என்னன்னு யோசிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அதே போல் சகோதர வகையிலையும் கொஞ்சம் அனுசரித்து கொண்டு போனீங்கன்னா நல்லா இருக்குங்க. இன்றைய தினம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னிடம் உள்ள பணிவுதான் உன்னை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தி காட்டும். அதனால தாங்க பணியுமாம் என்றும் பெருமைன்னு சொல்லி எப்பொழுதுமே நீங்கள் பணிந்து கொண்டே இருப்பீங்க. பணிவாக பேசுவீங்க. பணிவாக பல வேலைகளையும் செய்து முடித்து காட்டுவீங்க. எங்கும் எப்போதும் அலட்டி கொள்ளாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக சாதித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு
உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு, விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. நண்பர் உறவினர் வீட்டு விசேஷங்களில் இன்றைய தினத்தில் நீங்கள் கலந்துப்பீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால தொழில் அபிவிருத்தி அடையும். வியாபாரத்தில் புது ஏஜென்சி, புது டீலர்ஷிப் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வேலையாட்களும் புதுசாக வந்து சேருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பேர் இருக்குது. புதன் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோக சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் புதுசாக கற்றுப்பீங்க. சில கோர்ஸ் புதுசாக படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு நிம்மதி உண்டுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. மகளுக்கு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக கொஞ்சம் செலவுகள் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டு, நண்பர்களாலும் ஆதாயம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, காற்று 4 வகைப்படும். வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை காற்று, தெற்கிலிருந்து வீசும் காற்று தென்றல் காற்று, அதே போல் கிழக்கிலிருந்து வீசும் காற்று கொண்டல் காற்று, மேற்கிலிருந்து வீசும் காற்று மூலக்காற்று. காற்றை கூட நாம் வகை வகையாக பிரித்து எந்த காற்று அடிக்குதுன்னு புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அந்த மனிதர்களில் எத்தனை வகைகள் இருக்கிறாங்க, எத்தனை விதமானவங்க இருக்கிறாங்கன்னு ஒருபோதும் புரிஞ்சிக்க முடியலையேன்னு சொல்லி அவ்வப்போது சிலரை பார்த்து சில நேரங்களில் திணறிக் கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால இழுபறியாக இருந்த வேலைகள் அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. சொல்ல இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க. விலை உயர்ந்த தங்க நகைகள், மொபைல் ஃபோன் இதெல்லாம் கூட புதுசு வாங்க வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி சமையலறை சாதனங்கள் அதுவும் இன்னைக்கு புதுசு வாங்க வாய்ப்பு இருக்குதுங்க. நண்பர் வீட்டு கல்யாணம், காதுகுத்து நிகழ்ச்சிகளில் கலந்துப்பீங்க. கரகரப்பாக கலகலப்பாக இன்னைக்கு பேசி சந்தோஷப்படுவீங்க. கடந்த கால சுகமான நினைவுகள் அதெல்லாம் நெஞ்சுக்குள்ளார நிழலாடி கொண்டேயும் இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இருக்கிற உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நல்ல பேர், இருக்கிற உத்தியோகத்தில் சின்னதாக உங்களுக்கு சலுகைகள் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் வியாபாரத்தில் இன்றைக்கி ரெட்டிப்பு லாபம் எல்லாமே இருக்குது. இன்றைய தினம் திடீர் யோகமும் இருக்குது. புது ஏஜென்சி எடுக்கிறது, கடையை மாற்றலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. நல்ல பிஸியான ஏரியாவில் மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வாடிக்கையாளர்களும் இன்றைக்கி அதிகமாக வருவாங்க. உங்களுடைய ராசிக்கு தைரியத்தை கேது கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால ஆன்மீகத்தில் ஒரு பக்கம் நாட்டம் அதிகமாயிட்டே தான் போகுது. இந்த பரபரப்பான வாழ்க்கையை விட்டுட்டு பணிவாக இறைவான்னு பணிஞ்சு வாழலாமேங்கிற எண்ணங்கள் சில நேரங்களில் மனசுக்குள்ளார ஓடிக்கொண்டேயும் இருக்குங்க. மகனுடைய கல்யாண விஷயமாக பேசலாம். நல்ல மணமகள் ஜாதகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு நிச்சயதார்த்தம் இன்றைய தினத்தில் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, வெற்றி உண்டுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, உடம்பில் காற்று இருக்கும் வரையும்தான் நம்முடைய வாழ்க்கை அளவு இருக்கிறது.
அதனால தாங்க உடம்புல மூச்சு காற்று இருக்கும்போதே, பொழைச்சி கிடக்கும்போதே எல்லாத்தையும் செய்து முடிக்கணும்னு பெரியவங்க எப்போதும் சொல்லி வச்சுருப்பாங்க. நம்ம உடம்பை விட்டு இந்த மூச்சு காற்று போயிடுச்சுன்னா அப்புறம் நாம் எதுவும் கிடையாதுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்கிற பழமொழியை சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதனால தாங்க மூச்சு காற்று இருக்கும்போதே முழு வேலையும் செய்து முடிக்கணுங்கிற முனைப்போடு பங்காற்றக்கூடியவர்கள், வேலை பார்க்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வந்திருக்கிறாரு. 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நினச்சதெல்லாமே நிறைவேறுங்க. ஆனால் அதே நேரத்தில் செவ்வாயோட சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால வீண் செலவுகள் ஒரு பக்கம் அதிகமாயிட்டே போகும். திடீர் செலவுகளும் திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டேயும் இருக்குங்க. இருந்தாலும் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கிற உத்தியோகத்திலையும் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைய தினத்தில் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே போல் சின்ன சின்ன சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை சுக்கிரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு பரபரப்பாக இருக்கும். வாடிக்கையாளர்களும் அதிகமாக இன்றைய தினத்தில் வருவாங்க. அதே போல் இன்றைய தினம் வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உறவினர் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் நீங்கள் கலந்துப்பீங்க. பிரபலங்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் கலந்துக்கிட்டு சந்தோஷமாகவும் நீங்கள் இருப்பீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, அழுவதற்கு காரணம் இருந்தும் தன்னைத்தானே சரி செய்து கொண்டு சிரித்து கொண்டிருப்பதே மிகப்பெரிய சாதனையாகும், மிகப்பெரிய மகிழ்ச்சியாகும். இதையெல்லாம் அறிந்து புரிந்து கொண்டு 1008 சிரமங்கள் அடிமனசுக்குள்ளார தேக்கி வைத்திருந்தாலும் உதட்டோரத்தில் ஒரு சின்ன புன்னகையை பூக்க வைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. ஆனாலும் அஷ்டமத்து சனி நடந்துட்டுருக்கிறதுனால யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் நல்லவங்க மாதிரி தான் இருக்காங்க, நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. நாமும் வெள்ளேந்தியாக எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் பேசிடுறோம். ஆனால் கடைசியில் எங்கேயாவது கொண்டு போய் பற்ற வச்சு நம்மளை வேறு மாதிரி ஆக்கிடுறாங்க, நம்மளை பகையாளியாக மாற்றிடுறாங்க. யார்கிட்டையும் பேசாமல் இருந்தாலும் அதுவும் சிக்கலாகுதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. ராசிக்குள்ளார கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நமக்கும் அப்பப்போ முன் கோபமெல்லாம் வருது. நாம் என்ன சித்தரா புத்தரா, கோபம் வரதானே செய்யும்னு உங்களை நீங்களே தேற்றிக்கொண்டேயும் இருப்பீங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் மறைஞ்சி கிடக்கிறதுனால இருக்கிற சேமிப்பெல்லாம் கரைஞ்சிக்கிட்டே போதேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டிருப்பீங்க. ஆனாலும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கும். எதிர்பார்த்ததும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு முதல் மரியாதையும் உண்டுங்க. வியாபாரம் இன்னைக்கு பரபரப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே இருக்குதுங்க. அதே போல் உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் உங்கள் கை ஓங்கி உயர்ந்து கொண்டே போகுங்க. சிலருக்கு புது வேலை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்கள், வெளிமாநில தொடர்புள்ள நிறுவனங்கள், அதில் கூட புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு மரியாதை கூடும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் சுப காரியங்களில் கலந்துக்கிட்டு சந்தோஷப்படுவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மரியாதை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, உங்களிடம் இருப்பதை குறைவாக மதிப்பிடுவதும் பிறரிடம் இருப்பதை அதிகமாக நினைத்து மதிப்பிடுவதும் உங்களுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடிய காரண காரியங்களாகும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நமக்கு எதை இறைவன் கொடுத்தாரோ அதெல்லாம் நன்மைக்கு தான், அதெல்லாம் நல்லதுக்கு தான், நமக்கு வேணுங்கிறத கொடுத்துருக்கிறாரு, நமக்கு வேண்டியதை கொடுத்துருக்கிறாரு, எப்போ எது நமக்கு தேவைப்படுதோ அதை கொடுத்துருக்கிறாரு, அதனால் மற்றவங்களை விட நானே சந்தோஷமாக இருக்கிறேன்னு தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. தைரியஸ்தானத்தில் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ஆகட்டும் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் கூப்பிட்டு உதவுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். விஐபிகளும் இன்னைக்கு அறிமுகமாகுவாங்க. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குது. பங்குதாரர்கள் அப்பப்போ முரண்டு பிடிப்பாங்க, வேலையாட்களும் அப்பப்போ முரண்டு பிடிப்பாங்க. ஏன்னா கண்டகச்சரி நடந்துட்டு இருக்குது. வேலையாட்களுக்கு முன்கூட்டியே அதிகமாக முன்பணம் தர வேண்டாம். அதே மாதிரி பங்குதாரர்களாக இருந்தாலும் முக்கியமாக அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது நல்லதுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜேவியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஆடிட்டர் அட்வொகேட்டை வச்சு நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டு கையெழுத்து இட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தில் உத்தியோகமும் உங்களுக்கு நல்லா இருக்குது, நல்ல பேர் இருக்குது. அதிகாரிகளும் ஆர்வமாக பேசுவாங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. ராசிநாதன் புதன் ராகோடு இருக்கிறதுனால இனந்தெரியாத ஒரு மனக்கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படியே நம்ம வாழ்க்கை போயிடுமோ, நம்மால் முன்னேற முடியுமோ முடியாதோ, நம்முடைய லட்சியங்கள்லாம் கனவாகவே இருந்துருமோ, அதெல்லாம் நனவாகாதாங்கிற ஏக்க பெருமூச்சும் அவ்வப்போது நீங்கள் விட்டு கொண்டிருப்பீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி முன்னேற்றம் உண்டுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் இருந்தால் முன்னேற்றத்தின் வாசல் எப்போதும் திறந்தே இருக்கும். அதனால தாங்க ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் ஆரம்பத்தில் நீங்கள் குழம்பி போகிறதா எல்லாரும் உங்களை சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்பயுமே யோசிச்சுட்டு இருப்பீங்க, ஒரு முடிவு எடுக்கிறோம்னா அதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள்லாம் என்ன, அதனால் என்ன நற்பலன்கள் இருக்குது, அதனால் வேறு ஏதாவது எஃபெக்ட் இருக்குதா, இதெல்லாம் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் சமமாக நின்று சீர்தூக்கி பார்த்து பிறகு சரியான முடிவுகளை எடுத்து சாதித்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. வாக்குஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சாதுரியமாக பேசுவீங்க, சாதிச்சு காட்டுவீங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. பணவரவும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு இருக்குங்க. 6ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். கோர்ட் கேஸ் எதுவாக இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வரும். எத்தனை வருஷம் ஆயிடுச்சு இந்த கட்டடத்தில் அலைஞ்சி திரிஞ்சு இந்த கட்டடத்தை பார்த்தாலே பயமாக இருக்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டு இருந்தீங்க. ஆனால் அதே நேரத்தில் இப்போ நல்ல தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்காருங்க. அதனால் முன்னைய விட இப்போ நீங்கள் அழகாக இருக்கீங்க, இளமையாக இருக்கீங்க, சுறுசுறுப்பாகிட்டே போகிறீங்க. காரணம், உங்களுக்கு நீங்களே உணவு கட்டுப்பாட்டை உருவாக்கிக்கிட்டீங்க. அதை அப்படியே தொடர்ந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. குரு பகவான் உங்களை பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் செல்வாக்கு உண்டு. புகழ்பெற்ற பெரிய பிரபல வீட்டு கல்யாணத்தில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. குடும்பத்தோடையும் சந்தோஷமாக இருப்பீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க.
ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, இணைக்கவும் முடியும் பிணைக்கவும் முடியும் என்பது ஊசியின் தன்மை மட்டுமல்ல, உதிரக்கூடிய வார்த்தைகளும் அப்படித்தான். அதனால தாங்க நீங்கள் வார்த்தைகளை அளந்து பேசுவீங்க. நம்ம வார்த்தையால் வாழ்க்கை நல்லதாக மாறணும், அவங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரணும். அதுக்கு பதிலாக நம்ம வாழ்க்கையானது அவங்க வாழ்க்கையை சூன்யமாக்கி விடக்கூடாது, குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு சில நேரங்களில் கோபத்தில் அக்கறையில் அதிகமான புத்திமதி சொன்னாலும் பல நேரங்களில் அளவாக புத்திமதி சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால லேசாக சோர்வு களைப்பெல்லாமே இருக்குமோ, என்னமோ வேலை சுமை அதிகமாயிட்டே போகுது, ஒரே மாதிரி நம்ம உழைச்சிக்கிட்டே கிடக்கிறோமே, ஓய்வெடுக்கவே முடியலையே, இதுவரைக்கும் உழைச்சி என்ன பெருசாக சாதிச்சிட்டோம் அப்படின்னு சில நேரங்களில் நீங்களே யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. அதே போல் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் அவங்கள்ட்ட நீங்கள் கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகிறது பேசுகிறது நல்லது. அதிகமாக உரிமை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதும் நல்லதுங்க. இன்றைக்கின்னு பார்த்து தான் அதை சாப்பிட்ணும் இதை சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நாக்கு கொஞ்சம் ருசி தேடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு என்ன வயிறு இப்படி இருக்குதுன்னு சொல்லி சில நேரங்களில் ஆதங்கப்படவும் நீங்கள் செய்வீங்க. அதே போல் வியாபாரத்தில் இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது, லாபம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது. வாடிக்கையாளர்கள் பணியாட்கள் பங்குதாரர்கள் எல்லாரையும் கொஞ்சம் அரவணைச்சு கொண்டு போக பாருங்கள். உத்தியோகத்தில் கூட ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும், உங்களுக்கே அது யாருன்னு தெரியும். அவங்க இன்றைக்கி ஏதாவது உங்களை விமர்சித்து பேசுவாங்க அல்லது மரியாதை குறைவாக கூட நடத்துவாங்க. அதெல்லாம் கண்டுங்காணாமல் விட்டுறது நல்லது. சிலர்லாம் அப்படி தான் இருப்பாங்க, அவங்க வேலையே அதுதான். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் உத்தியோகம் எல்லா விஷயத்துலையுமே இன்றைக்கி நிதானமாகறங்க. நேற்றைய தினத்தில் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப கோபம் வந்தது, ஆனால் இன்றைக்கி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால அனுஷம் நட்சத்திரக்காரங்க தான் கூடுதல் கவனத்தோடு இன்றைக்கி இருக்கணும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, துன்பம் வந்தால் அழ வேண்டும் என்றோ கவலைப்பட வேண்டும் என்றோ அவசியம் ஏதுமில்லை. துன்பம் வரும்போது சிரித்தால் மட்டுமே போதும். அந்த துன்பம் எல்லாம் நம்மை விட்டு ஓடி போய் மறைந்துவிடும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எத்தனை கஷ்டங்கள் துயரங்கள் வந்தாலும் ரொம்ப மனசு உடைஞ்சி போகாமல் இதுவும் கடந்து போகுங்கிற நம்பிக்கையோடு வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. ஆனாலும் செலவை கட்டுப்படுத்த முடியலை, கடன் ஏறிக்கிட்டே போகுது, இஎம்ஐயும் அதிகமாகிட்டே போகுது. ஏதோ பரவாயில்ல இப்போதைக்கு வருமானம் வருது, நல்ல விதத்தில் எல்லாத்தையும் மாதம் மாதம் கட்டின்னு இருக்கோம், திடீர்னு ஏதாவது குறைஞ்சதுன்னா எப்படி நம்ம சரி செய்ய போகிறோங்கிற சின்ன கவலையும் உங்களுக்கு உள் மனசுக்குள்ளார ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. ராசியை குரு பகவான் பார்த்துட்டே இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கு வெற்றி உண்டு. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க, ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதேவோடு மட்டும் இல்லாமல் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் சனி பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. படிப்பு விஷயத்தில் அவங்கள நீங்கள் ரொம்ப கசக்கி பிழிய வேண்டாம், அவங்க போக்கில் விட்டு பிடிங்க. அவங்களுக்கு பிடித்தமான பாடத்தை எடுத்து அவங்க படிக்கட்டும். அந்த சுதந்திரத்தை அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. அதே போல் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. தைரியஸ்தானத்தில் ராகுவும் புதனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால
புதியவர்கள் நண்பர்களாக அறிமுகமாகுவாங்க. வேற்றுமொழிக்காரங்க மூலமாக உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் கொஞ்சம் சரியாகுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன வேலை சுமைகள், சின்ன சின்ன நெருக்கடிகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி முன்னேற்றம் உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாகவும் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, பணம் சம்பாதிக்க நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லோராலும் முடியும். ஆனால் நல்ல மனிதர்களை சம்பாதிக்க நல்ல மனம் படைத்தவர்களால் தான் முடியும். அதனால தாங்க நீங்கள் நல்ல மனசுக்கு சொந்தக்காரங்க. அதனால தான் எங்கும் எப்பொழுதும் நிறைய மனிதர்களை, நல்ல மனிதர்களை சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய சாமர்த்தியசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும். எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. சுக்கிரனும் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரம் முடியுங்க. அதே மாதிரி பெரிய இடத்து கல்யாணத்தில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. ஆமாங்க, முக்கியஸ்தர்கள் வீட்டு திருமண நிகழ்வில் கலந்துக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. கோவில் விழாக்கள்லேயும் இன்றைக்கு உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்குங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க. அதே போல் புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான முயற்சிகளில் இறங்கியிருக்கீங்க. புது ட்ரேடிங் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. அதிகாரிகள் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. வேலை சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மூத்த சகோதரங்கள் உதவிகரமாக இருப்பாங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. தைரியஸ்தானத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால தடாலடி முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. அதே மாதிரி அரசு காரியங்கள் அதெல்லாம் இன்றைக்கி வேகமாக முடியுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, வெற்றிக்கென்று ரகசியங்கள் ஏதுமில்லை. தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கடின உழைப்பு, தோல்விகள் தந்த பாடம் இவையெல்லாம் தான் நமக்கு வெற்றியை கற்றுத்தருகிறது. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எத்தனை முறை தோல்வியடைந்தாலும் வெற்றி நமதே என்று வீராவேசத்துடன் உழைத்து வெற்றி பெற்று சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனாகிய சனி பகவான் 2ஆம் இடத்துல பாதச்சனியாக பகைக்கோள் செவ்வாயுடனும் சூரியனுடனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எதை தொட்டாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரையும் முழுசாக நம்பிடக்கூடாது. அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். உடம்பு போட்டு பாடாப்படுத்துது. ஒரு டாக்டரும் ஒன்று மாத்திரையை கொடுக்குறாரு. மருந்தே உணவாய் போச்சு, சாப்பாட்டு அளவெல்லாம் குறைஞ்சிடுச்சு, மறுபடியும் நமக்கு அந்த ஆரோக்கியம் வருமா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. ஆனால் சுக்கிரன் நல்லா இருக்கார். அதனால் ரொம்ப வருஷமாக தள்ளி போன சில விஷயங்கள், வேலைகள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விஐபிகளால் ஆதாயம் இருக்குது. அரசியல் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களாலும் இன்றைக்கு உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. வியாபாரத்தில் கூட
இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பெரிய அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. குடும்பத்திலையும் இன்றைக்கி செல்வாக்கு உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. விஐபிகள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. நல்ல செய்திகள் தேடி வரும். அதே மாதிரி திடீர் யோகங்களும் உண்டுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, சில நேரங்களில் அறிவை விட தைரியத்தினாலேயே பெரிய காரியங்கள் எல்லாமே சாதிக்கப்படுகின்றன. அதனால தாங்க நீங்கள் ரொம்ப தைரியமாக இருப்பீங்க. துணிவே துணைன்னு இருப்பீங்க. அந்த துணிச்சலை வச்சுட்டு தாங்க இந்தளவுக்கு சாதிச்சுட்டு வந்திருக்கீங்க. எல்லாரையும் விட்டுட்டு தன்னந்தனியாக வந்து தனக்கென ஒரு சாம்ராஜ்யத்தை தைரியத்தால் உருவாக்கி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நல்லது நடக்கும். எதிர்த்தவங்க இன்றைக்கி கொஞ்சம் அடங்குவாங்க. எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த மனக்கசப்புகள் சரியாகும். ஆனாலும் 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால நாம் ஒன்று சொன்னால் வேறு விதமாக புரிஞ்சுக்கிறாங்க. நாம் சரியாக சொன்னாலும் கூட தப்பாக யோசிக்கிறாங்க. எப்படி பேசுகிறதுன்னு புரியலை, என்ன பேசுகிறதுன்னு புரியலை. பேசாமல் இருந்தாலும் தலக்கணம்னு சொல்கிறாங்க. எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. தனஸ்தானத்தில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பணவரவு செல்வாக்கு இன்றைக்கி ஒரு பக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. மகனுக்கு நல்ல மணமகள் தேடின்னு இருக்கீங்க. வர்றதுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புகழ்பெற்ற மனிதர்கள் வீட்டு விசேஷங்கள், கல்யாணம், காதுகுத்து விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்னதாக இருக்கக்கூடிய நஷ்டங்கள் அதெல்லாம் சரியாகி இன்றைக்கி லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட நம்மளை கூப்பிட்டு எல்லா வேலையும் கொடுக்குறாங்க. ஆனால் சிலரெல்லாம் வந்து வீட்டுக்கு சீக்கிரமாக அனுப்பிடுறாங்க. நம்மக்கிட்ட மட்டும் ஏன் இவ்வளோ வேலை வாங்கணும்னு சில நேரங்களில் மேலதிகாரிகளை நினைத்து அவ்வப்போது நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல், சோர்வு, களைப்பு இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.